இன்னைக்கு என்ன பார்க்க போறோங்கன்னா முட்டை சாதம். வாங்க முட்டை சாதம் செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். வாங்க முட்டை சாதம் செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு அடுப்புல ஒரு கடாயை வச்சுட்டு கடாயை சூடான வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு ஒரு டீஸ்பூன். கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்ப இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். இப்ப அதோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா ஒரு தக்காளி வந்து குட்டி குட்டிசா கட் பண்ணி வச்சு அதை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, தக்காளி வெங்காயம் எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் வீட்டு மிளகாய் தூள், ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா. இப்போ 5 மினிட்ஸ் அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போ வாங்க 5 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க எண்ணெய் எப்படி பிரிஞ்சு வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல 2 முட்டை உடைச்சு ஊத்திக்கலாம். இப்போ அப்படியே நல்லா கலரிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் இது மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டு வடிச்ச சோதை ஆட் பண்ணிக்கலாம். சாதம் வந்து நாங்கள் வீட்டில் இருக்க அரிசி வச்சு செஞ்சுருக்குங்க. நீங்கள் வேணா பாஸ்மதி ரைஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பாஸ்மதி ரைஸ் நல்லா இருக்கும். இது வந்து ஸ்கூலுக்கு போகிற பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கும் கொடுத்து விடலாம், நல்லா இருக்கும். இப்போ வந்து ஒரு டீஸ்பூன் மிளகு தூள் சேர்த்துக்கலாம். இப்போ மல்லி இலை ஆட் பண்ணிட்டு இப்போ சுவையான முட்டை சாதம் ரெடி. வாங்க சாப்பிடலாம். உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியேவும் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.